அனைவருக்கும் வணக்கம். காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம். ஜாதகம் பார்க்கப்படும், ஜாதகம் எழுதி தரப்படும், ஜாதகம் கணித்து எழுதி தரப்படும், திருமண பொருத்தம் அனைத்தும் நல்ல முறையில் பார்த்து சொல்லப்படும். இன்று மொபைலை நோக்கி, செல்களை நோக்கி, கண்ணும் காதும் வாயும் கையும் வார்த்தைகளாய் பேசி பாதையை கவர்ந்து சென்று கடமையை செய்ய உணர்கின்றன. வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலனை தமிழ் எண்களிடம் மூலமாய் தெரிந்து கொள்ள இந்த எண்களிடம் மூலம் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்களிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லுகின்றேன். அதனால் தேரடி வீதிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 1, 5, 6, 4, 8 இதெல்லாம் கூட்டாக 29. அதனுடைய விதி என்கிறது 2. தேரடி வீதி, தேரடி வீதியுடைய விதி எண் 2 ஆகிறது. தேரடி வீதினா தேர் வர வீதி தான், சாமி வர வீதி, அதுதான் தேரடி வீதி என்று சொல்லப்படுகிறது. அந்த தேரடி விதியோட விதி எண் 2 ஆகிறது. கருப்பட்டி, கருப்பட்டிக்கு 6 எழுத்துக்கள் வருகிறது. அந்த கருப்பட்டிக்கு விதி எண் 2 ஆகிறது. கருப்பட்டிக்கு விதி எண்களிடம் 1, 5, 6, 9, 2, 6 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்கிறது 2. கருப்பட்டி, கருப்பட்டியோட விதி எண் 2. அடுத்ததாக இமை, இமைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 2, 5, அவருடைய விதி என்கிறது 7. அப்போது இமைக்கு 2 எழுத்து, அதுக்கு விதி எண் 7. இமை, கண் இமை. அடுத்ததாக புருவம், புருவத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 2, 5, 5, 7 எல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்கிறது 2. புருவம், புருவத்துடைய விதி எண் 1. விரயம், விரயத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 6, 7, 2, 7 எல்லாம் கூட்டாக்க 22. அதோடைய விதி என்கிறது 4. விரயம், விரயத்துக்கு விதி எண் 4. ஏன்னா அந்த 4ஆம் இடம்தான் சுகஸ்தானம், வீடு, மனை, ஆடு, மாடு, கன்று, காளி என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்திலிருந்து பாவக்கிரகங்கள் அந்த 4ஆம் அதிபதி வரைய ஸ்தானத்தில் இருந்துவிட்டால் அது விரயமாகும். அதாவது விரையும் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்து பாவக்கிரகங்கள் பலகீனம் அடைந்து விட்டால் அவர்கள் கண்டிப்பாக விரயம் செய்வார்கள். அந்த 4ஆம் இடம் நல்ல கெட்டியாக இருந்து அந்த 4 நல்ல கேந்திரம் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு சேர்ந்து கேந்திராவதி சேர்ந்து விட்டால் அவர்கள் நல்ல நிலையில் முன்னுக்கு வருவார்கள். அடுத்ததாக காணவில்லை, காணவில்லை என்ற வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 8, 6, 6, 1, 8 எல்லாம் கூட்டாக 29. அதனுடைய விதி என்கிறது 2. காணவில்லை, காணவில்லை என்றால் அதான் காணாமல் போடுறாங்களா மனுஷ மக்கள், அதான் காணவில்லை என்றால் ஆடு மாடுகள் காணவில்லை என்ற பேப்பரில் போட மாட்டாங்க. ஆனால் ஆடு மாடு திருவிட்டு போனாக்கா அதுவும் காணவில்லை என்று சொல்வார்கள். மனிதர்கள், மக்கள்கள் காணவில்லை என்றால் அது காணவில்லை என்ற அர்த்தம். அந்த காணவில்லை என்ற இடத்துக்கு 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. காணவில்லை, அந்த 2ஆம் இடத்து பலன் வருகிறது. 2ஆம் இடத்து பாவக்கிரகங்கள் இருந்தால் அவர்கள் காணாத போவாங்க. அந்த 2ஆம் இடத்து மறைவிட ஸ்தானங்களில் இருந்து விட்டாலும் அவர்கள் காணாத போவார்கள். வயோதி காலத்திலும் சரி, இளமை காலத்திலும் சரி, குழந்தை காலத்திலும் சரி காணாது போய்விட்டால் அவர்களுக்கு அந்த மாதிரி இடம் 2ஆம் அதிபதி மறுபடிய ஸ்தானத்தில், விரைய ஸ்தானத்தில் அல்லது விரையாதிபதியோடு அந்த 2ஆம் இடம் சேர்ந்து விட்டாலும் அவர்கள் காணாத போவார்கள். அதான் காணவில்லை என்ற வார்த்தைக்கு விதி எண் 2. பிடிப்பட்டான் என்ற வார்த்தைக்கு விதி எண் 6. பிடிப்பட்டான், அப்போ அதுக்கு எண்களிடம் 1, 6, 6, 9, 2, 3, 6 எல்லாம் கூட்டாக்க 33. அதோடைய விதி என்கிறது 6. பிடிப்பட்டான், பிடிப்பட்டாங்கிறது கொலையாளியை தேடிட்டு போனால் பிடிச்சிட்டாங்கன்னா பிடிப்பட்டாங்கிறது.
மற்றவங்க கூடி சேர்ந்து ஒரு கள்ள திருடர்களை பிடித்து விட்டால் அது பிடிப்பட்டான் என்று சொல்வார்கள். பிடிப்பட்டான் மற்றவங்க சொல்லுவாங்க அதை. ஆனால் அந்த பிடிப்பட்டான் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அந்த 6ஆம் இடம் அவனை மக்களிடம் மாட்ட வைக்குது. அதான் பிடிப்பட்டான் என்ற ஒரு விதியின் 6. அடுத்ததாக பச்சை மயிலுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கும் உண்டான எண்ணிடம் 9, 9, 7, 1, 2, 1 இதெல்லாம் கூட்டாக்க 29. அது விதி என்கிறது 2. பச்சை மயில் தான் சொல்கிறோம், ஆனால் அது பச்சை. அதுக்கு பேர் பச்சை மயில். பச்சை மயில் என்றால் கானகத்தில் பெரிய வனங்களில் இந்த கிராமங்கள்லாம் வந்துருச்சு பச்சை மயில். அதனால் அதுக்கு பச்சை மயில். பச்சை மயிலோட விதி எண் 2. பெண் மயிலுக்கு தோகைகள் பின்னால் வால் இருக்காது. ஆண் மயிலுக்கு வால் இருக்கும். அந்த பெண் மயில் பார்த்து சொல்லுது, இவர் ஆண் மயில் வாழை இழுத்துக்கிட்டு வரான் பாரு அப்படிங்க. அதனால் பெண் மயில் பார்த்து ஆண் மயிலை கிண்டல் அடித்து பேசும். அப்போ தான் அந்த ஆண் மயில் தன்னுடைய பின் வால் அப்படியே விரித்து அழகாக காட்டும் அந்த பெண் மயிலுக்காக வேண்டி. அதனால் பெண் மயிலோட அந்த விதி என்கிறது, பச்சை மயிலுடைய விதி என்கிறது 2. அடுத்ததாக மாமன் மரியாதை. மாமன் மரியாதைக்கு மாமன் மரியாதைக்கு 7 எழுத்துக்கள் வருகிறது. அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 1, 6, 1, 4, 9, 2. அதில் விதி அதெல்லாம் கூட்டாக்க 31. அது விதி என்கிறது 4. அப்போ மாமன் மரியாதை. மாமன் மரியாதை அதுக்கெல்லாம் முதல் மரியாதை அது 4ஆம் இடத்துல வருகிறது. மாமன் மரியாதை 4ஆம் இடம். அந்த மாமன் தாய் வீடு 4, 5ஆம் இடம் மாமன். ஆக மொத்தம் 4ஆம் இடத்தையே வைத்து பேசினாலும் மாமன் மரியாதை. அப்போ தாய் வைத்து தானே மாமன் மரியாதை வருது. அப்போ அது 4ஆம் இடம். அப்போ மாமன் மரியாதை அதோடைய விதிங்கிறது 4. மாமன் மரியாதை இன்று மக்களுக்கு இருந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் மாமன் மரியாதை இன்னொன்று, அரசியல்வாதிகள், முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், அரசியல்வாதி அத்தனையுமே ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு மீட்டிங் போட்டால் அது மாமன் மரியாதை தான். அரசியல்வாதி தலைவர்கள் எல்லாமே மாமன் தான். அது மாமன் மரியாதை தான். மாமன் மரியாதைக்குத்தான் அரசியல்வாதிகளுக்கு மேடை போட்டு பேச வச்சு, மைக் வச்சு பிடிச்சி மேடையில் பேச வைக்கிறதா அது மாமன் மரியாதை. எப்படி உலகத்துக்கு உறவுகாரர்களுக்கு மாமன் மரியாதை செலுத்துகிறார்களோ அரசியல்வாதிகளுக்கும் அது மாமன் மரியாதை. அப்போ அரசியல் தலைவர்கள் மாமன் என்ற முறையிலே வருகிறார்கள். உதாரணத்துக்கு தான் சொல்லப்பட்டேன். அரசியல்வாதி எதையும் கோச்சிக்கூடாது, சரிங்களா? வார்த்தை அடிப்படி நான் சொல்லுகின்றேன். அதனால் மாமன் மரியாதை 4ஆம் இடத்தில் வருகிறது. அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய செல்வந்தர்களும் ஒரு மேடைக்கு வந்துவிட்டால் அவர்கள் மாமன் மரியாதை. எப்படி நம்ம குடும்பத்தார்கள் மாமனுக்கு மரியாதை செலுத்துகின்றார்களோ அதுபோலத்தான் கிராமத்து நகர மக்கள் ஒரு மந்திரி, எம்எல்ஏ, அமைச்சர்களுக்கெல்லாம் மாமன் மரியாதை போல் மரியாதை செலுத்தி அவர்களுக்கு நல்வழி காட்டி அவர்களை பேச வைத்து நல்லவிதமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதான் மாமன் மரியாதை. ஒரு அரசியல்வாதி என்றாலே அது மாமன் மரியாதை. மாமன் தாய் வீட்டுக்கு மாமன் வருவது போலத்தான் அது. அப்போது அரசியல்வாதிகளுக்கு வரும் இடமெல்லாம் மாமன் மரியாதை. பங்காளி மரியாதை. அப்போ பங்காளி மரியாதைக்கு விதி எண் 4, 9, 8, 8, 8, 1, 4, 9, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 49. அதில் விதி என்கிறது 4. அப்போ பங்காளி மரியாதை. பங்காளிக்கு அந்த மரியாதை உண்டு. மாமனுக்கு எந்த அடிப்படையில் மரியாதை இருக்கோ அதே போல் பங்காளிக்கும் பங்காளி மரியாதையும் இருக்குது. அப்போ இரண்டுமே ஒன்று தான். மாமன் மரியாதை விதி எண்ணும் 4 தான். பங்காளி மரியாதை விதி எண்ணும் 4 தான். அப்போது பங்காளி மரியாதை, மாமனுக்கு வணக்கம் வைக்கிறோம், பங்காளிக்கு வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறோம். அதான் பங்காளி மரியாதை. ஆக மொத்தம் மாமன் மரியாதைக்கு உள்ள மரியாதை பங்காளிக்கு உண்டு. அப்போ எல்லாமே ஒன்று தான். இவன் அங்கே போனால் அந்த மரியாதை தான், அவங்க இங்கே வந்தால் அந்த மரியாதை. அதான் மாமன் மரியாதை, பங்காளி மரியாதை இரண்டும் ஒரு சாரத்தில் அமைகிறது. அந்நியர் மரியாதை. அடுத்ததாக அந்நியர் மரியாதைக்கு விதி எண் 8 ஆகிறது. அந்த அந்நியர் மரியாதைக்கு எண்கணிதம் 1, 6, 1, 2, 9, 1, 4, 9, 2 இதெல்லாம் கூட்டினாக்க 35. அதோடைய விதி என்கிறது 8. அப்போது அந்நியர் மரியாதை. அந்நியர் மரியாதைன்னா
தெரியாதவர்கள் வருகிற அந்நிய மரியாதை, போராட்டக்காரர்கள், அந்நிய மரியாதை, உறவு இல்லாதவர்கள் சேர்கிறார்கள், அதெல்லாம் அந்நிய மரியாதை. அவங்களுக்கு அந்நிய மரியாதைக்கும் அதோடைய விதி என்கிறது அது 8 ஆகிறது. அப்போது இந்த வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிணிதம் தான், இந்த எண்கிணிதத்தை வைத்து கொண்டு தான், இந்த எண்கிணிதம் மூலமாகத்தான் அனைத்து வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி வருகின்றேன். இது இந்த எண்கிணிதம் நான் உருவாக்கப்பட்டது. எண்கிணிதம் ஜோதிடங்கள் எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய எண்கிணிதம் அவசியமாகிறது, ஒரு நேரத்தில் அவசியமாகும். அதனால் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.